ஆர்டர் இல்லன்னு சொல்லியாச்சுன்னா பிரின்சிபலை பார்க்க கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? நீங்க போய் பிரின்சிபல் கிட்ட கேட்டு சொல்லுங்க. அவங்க சொல்லிட்டு பார்க்கலாமா வேண்டாமான்னு. முடிவெடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. விடுங்க செக்ரட்டரி சார், வந்துட்டு போட்டோம். வாங்க. என்ன இத்தனை பேரு? இவங்க எல்லாம் ஒரே கம்பெனியா? இல்ல மேடம். கூடிய சீக்கிரம் அப்படி கூட நடக்கும் மேடம். நீங்க உங்களை நான் பார்த்திருக்கனே. நான் சொன்னல மேடம், இவங்க தான் கௌரி கார்மெண்ட்ஸ். ஓ, நீங்க இத்தனை வருஷமா ஏஆர் கார்மெண்ட்ஸ்க்காக தான் வந்துட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமா மேடம். எத்தனை பேர் வந்தாலும் ஆர்டர் ஏஆர் கார்மெண்ட்ஸ்க்கே கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம், புதுசா ஆரம்பிச்சிருக்கிற எங்களை மாதிரி கம்பெனிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் மேடம். அப்சல்யூட்லி, நானும் நினைச்சேன். ஆனா உங்களை விட ஏஆர் கார்மெண்ட்ஸ் கம்மியா கோட் பண்ணிருக்கும் போது ரூல்ஸ் நான் மீற முடியாதே. செக்ரட்டரியும் அதான் சொன்னாரு. மேம், நாங்கள் லாபம் பார்க்கறதுக்கு வேற ஆர்டர்ஸ் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஸ்கூல் ஆர்டர்ஸ் எங்களோட மன நிறைவுக்காக தான் பண்றோம். மன நிறைவா பொருளை தயாரிக்கிறவங்களுக்கு இருக்கிறத விட அந்த பொருளை வாங்குறவங்களுக்கு இருக்கணும். என்னோட இத்தனை வருஷத்து அனுபவத்துல நான் சொல்றேன் மேடம், விலையில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறவங்க குவாலிட்டிலையும் கண்டிப்பா காம்ப்ரமைஸ் ஆவாங்க. எங்க குவாலிட்டியை பத்தி மேடம்க்கு நல்லா தெரியும். உங்களால முடிஞ்சா நீங்க அதை ப்ரூவ் பண்ணலாம். மே ஐ கம் இன் மேம்? எஸ், கம் இன். ஐடி கார்டு மிஸ் பண்ணிட்டேன் மேம், ரீஅப்ளை பண்ணணும். இதுல சைன் பண்ணு. ஓகே மேம். ஓகே, யூ கேன் கோ நவ. தம்பி ஒரு நிமிஷம். தம்பி, நீ போட்டிருக்கிற யூனிஃபார்ம் எப்போ வாங்கினது? இந்த வருஷம் ஸ்கூல் ஓப்பனிங்ல தான் வாங்கினது. மேடம், ஸ்கூல் திறந்து ஒரு 3 மாசம் இருக்குமா? இருக்கும். தம்பி கொஞ்சம் திரும்புப்பா. அவர் கேட்ட ப்ரூஃப் மேம். இது ஸ்கூல்ல வாங்கின ஷர்ட் தாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? இது இங்க வாங்கின ஷர்ட் தான் சார். ஓகே ராகேஷ், யூ கேன் கோ டு கிளாஸ். ஓகே மேம். அப்போ இந்த பையன் வீட்டில் ஏதோ லோக்கலான டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி வாஷ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் அஸ்வின், என்ன பேசுறீங்க நீங்க? இந்த ஸ்கூல்ல பலவிதமான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. உங்ககிட்ட யூனிஃபார்ம் வாங்கினா இந்த டிட்டர்ஜென்ட்ல தான் துணி துவைக்கணும்னு சொல்லி நாங்க கொடுக்க முடியுமா? நீங்க பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீங்க தான் 1 வருஷம் தாங்குற மாதிரி குவாலிட்டியான யூனிஃபார்ம் ரெடி பண்ணி கொடுக்கணும். மேம் ப்ளீஸ் மேம், நான் வேற ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இதுக்கு முன்னாடி எங்க கார்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரி நடந்ததே இல்லை, இதுக்கப்புறமும் நடக்காது. ப்ளீஸ் மேடம். இல்ல மேடம், அவரால் கண்டிப்பா முடியாது. இதுக்கு முன்னால நானும் இன்னும் சில ஒர்க்கர்ஸும் அந்த கம்பெனியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம கொடுத்தோம். இப்போ நாங்க யாருமே அங்க இல்ல மேடம். எல்லாரும் சேர்ந்துதான் கௌரி கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க எங்களை நம்பி ஆர்டர் கொடுக்கலாம் மேடம். மேம், கண்டிப்பா அவங்களால முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற சோர்ஸ் எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது. அண்ட் அவங்களால டைமுக்கு டெலிவரி கண்டிப்பா கொடுக்க முடியாது. மகா, உங்களுக்கு நான் 6th 7th 8th யூனிஃபார்ம் ஆர்டர் தரேன்.
தேங்க்யூ மேடம். இயர்லி ஒரு 600 பீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே மேடம். அதை கரெக்டா முடிச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் நான் தரேன். ஷோர் மேடம். நாங்க கண்டிப்பா நல்ல குவாலிட்டியோட கரெக்ட் டைம்க்கு கொடுத்துருவோம். அஸ்வின், நீங்க மத்த செட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. அதுவும் இத்தனை வருஷமா எங்களுக்கு உங்க கார்மெண்ட்ஸ்ல இருந்து யூனிஃபார்ம் வந்துட்டு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். தப்பு பண்ணீங்கன்னா இனிமே ஆர்டர் கேட்டு இங்க வராதீங்க. இந்த ஸ்கூலோட ரெபியூட்டேஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்ல மேடம், எந்த தப்பும் நடக்காது. அதோட தொழில்ல ஒரு போட்டியும் இருக்கணும். அப்பதான் நீங்களும் இன்னும் கவனமா பிசினஸ் பண்ணுவீங்க. நீங்க 2 பேரும் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் மேடம். நீங்க போய் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்து முடிச்சு அவங்கள அனுப்புங்க. ஆர்டர்ஸ் கொடுத்து ப்ராடக்ட்ஸ் வரும்போது குவாலிட்டி செக் பண்ணி வாங்குங்க. ஓகே மேடம். கொஞ்சம் கவனமா வேலை செய்யுங்க. போங்க. ஓகே மேடம்.